2019 நடந்த ஒரு கேஸ். 9 வயது சிறுமி, 11 வயது சிறுமி, 2 பேரும் அக்கா தங்கைகள், சொந்த தாத்தா, சொந்த மாமா, சொந்த உறவினர்கள், எல்லாரும் எத்தனை பேர் குற்றவாளிகள்னா 12 பேர் குற்றவாளிகள். சொந்தக்காரனே குற்றவாளி. குழந்தைய ஒரு நுகர்வு பண்டமா பார்க்கக்கூடிய படித்தவர்கள், ஆசிரியர்கள் இன்னைக்கு பெரும்பாலான குற்றவாளிகளா இப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. நாங்க கண்டெடுத்த குழந்தைகள்ல பெரும்பாலானவர்கள் குற்றவாளிகள் ஆசிரியர்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ஆசிஃபாவிலிருந்து தொடங்கி ஹாசினி வரை, ஹாத்ரஸ், உன்னாவ், அல்ல இது போன்ற எத்தனையோ கதைகளை கேட்கும் போது மனம் உருகுதா அல்ல கோபம் வருகிறதா? எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சோஷியல் மீடியாவில் ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போன்ற விஷயங்களை படித்ததற்கு பின்பு உங்களுடைய ஆக்ரோஷத்தையும் காட்டியிருப்பீர்கள். ஆனால் இதற்காக எந்த விதமான முற்றுப்புள்ளியும் இதற்காக இதுவரை வைக்கப்படவில்லை. காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும் அல்ல ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அடுத்த அரசியல் கட்சிக்கு எதிராக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக பெண்கள், முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக எந்த விதமான சட்டத்தையும் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் செய்வதில் அஞ்சி வருகிறது ஒரு சில அமைப்புகள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்கை பொறுத்தவரையில் அல்ல பாலியல் குற்றங்களை நீங்கள் பார்க்கும்போது கடந்த 5 நாட்களில் மட்டுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நேற்று திருச்சினாப்பள்ளியில் ஒரு குழந்தையை டாஃபி ஆசையை காட்டி அந்த பெண்ணை கூட்டி சென்று இரவு முழுவதும் அந்த பெண்ணுடன் தவறாக நடந்து கொண்டு அடுத்த நாள் காலையில் பஸ் ஸ்டாண்டில் விட்டு ஓடி சென்றான் இந்த மிருகம். திருவண்ணாமலையில் 10 வயது சிறுமி, அதே பெண்ணுடைய பெரியப்பா மகன், அதாவது முறையை பாருங்கள், அண்ணன் தங்கச்சி முறை. 17 வயது இந்த மிருகம் அந்த குழந்தையுடன் தவறாக நடந்திருக்கிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 12ஆம் தேதி நடந்த விஷயம். ஆனால் 15ஆம் தேதி தான் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. 22 வயது பெண்மணி, சென்னையில் பணிபுரியக்கூடிய இந்த பெண்மணி வெக்கேஷனுக்கு தன்னுடைய ஊருக்கு சென்றிருக்கிறார். இந்த இடத்தில் ஒருத்தநாடு என்கிற இந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தாலுகாவில் இருக்கக்கூடிய மாவட்டம். 4 மிருகங்கள் இந்த பெண்ணுடன் தவறாக நடந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் NCC கேம்ப், 13 வயது சிறுமி, ஒரே ஒரு சிறுமியுடைய கதை மட்டுமல்ல, அந்த கேம்பில் இருந்த 41 குழந்தைகளில் 17 குழந்தைகள் இதே 12-13 வயசு கேட்டகரியில். 17 குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், ஒரு பெண் டீச்சர் அந்த இடத்தில் இல்லாமல், அதிகாலையில் அந்த குழந்தைகளை பிராக்டிஸ் என்கிற பெயரில் கூட்டி சென்று அந்த பெண்களுடன் தவறாக நடந்திருக்கிறார்கள். அதாவது இது போன்ற குற்றங்கள் நடக்கும்போது பெற்றோர்களோ இல்லை மற்ற நபர்களோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட போலீஸார்கள் உடனடியாக அந்த எஃப்ஐஆரை கூட ரெஜிஸ்டர் செய்வதில்லை. NCRB டேட்டாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த ரெக்கார்டில் கேசஸ்கள் ஃபைல் ஆகக்கூடாது என்கிற அந்த அக்கறை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வருகிறார்களுடைய அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான நீதி நியாயம் கொடுக்கப்படுவதில்லை. நிர்பயா எந்த அளவில் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களோ 2012ஆம் ஆண்டு. இப்போ கால்கட்டாவில் டாக்டர் அபயா ஒரு உண்மையான பெயர் கிடையாது, நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பெயர், ஐடென்டிட்டியை நாங்கள் காட்டக்கூடாது. டாக்டர் அபயாவிற்கு எந்த அளவில் ஒட்டுமொத்த மீடியா கவர் செய்து வருகிறதோ, இந்த அளவில் டாக்டர் அபயா என்கிற விவகாரத்தை இவ்வளோ பெரிய அளவில் எடுத்துக்காட்டி வருகிறார்களோ, அதே போன்று ஒவ்வொரு நாளும் 96 குழந்தைகள், நேஷனல் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா வெளிவிடக்கூடிய டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 96 பெண்கள், குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் கற்பழிக்கப்படுகிறார்கள், அசால்ட் நடக்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் எஃப்ஐஆர் எழுதாமல், கேஸ் ஃபைல் செய்யாமல், அப்படி கேஸ் ஃபைல் செய்யப்பட்டால் கூட எப்படி அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும், எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு இந்த சட்டத்தை லூப் ஹோல் வழியாக அவர்களை வெளிவிட வேண்டும். ஆசாராம் பாப்பு உதாரணமாக இருக்கிறார், தமிழ்நாட்டில் சிவசங்கர் பாபா உதாரணமாக இருக்கிறார், பாபா ராம் ரஹீம் உதாரணமாக இருக்கிறார். இவர்களுக்கு பேல் கிடைத்திருக்கிறது, பேரோலில் வெளிவருகிறார்கள். இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை ஒரு முறை பாருங்கள். ஹீனியஸ்
கிரைமை விட ஒரு மிக கொடூரமான இந்த கிரைம்கள் இருக்கிறது. இவர்கள் மீது பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது. பிரிஜ்பூஷன் சரண் சிங் பிஜேபியின் எம்பி பார்லிமெண்ட்ல அமர்ந்து கொண்டு இந்த நாட்டு பெண்களை அலக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஓட்டைகள், சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே பிரட்டி போடக்கூடிய அந்த பவர்ஃபுல் நபர்கள், இவர்கள் கையில் சின்ன பின்னமாகக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கதையை இன்னைக்கு நாம் ஒரு முறை பார்க்க வேண்டும். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக குழந்தை நல ஆர்வலர் பாரத் தமிழ் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்து வரக்கூடிய இது போன்ற செய்திகளை கேட்கும் போது மனம் பதற வைக்கிறது. தன்னுடைய குழந்தைகளை எப்படி நம்பி எங்க விடலாம் என்கிற அந்த அச்சமும் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மனதில் வருகிறது. நீங்க பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறீர்கள், மீட்டெடுத்திருக்கிறீர்கள். நீங்க சந்திக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த இஷ்யூ அதை எப்படி நீங்க ஹேண்டில் செய்கிறீர்கள்? எந்த விதமான பாதிப்புகள் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்ல பெண்கள் மீதே நடக்கிறது? உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலின் அதை பற்றி கொஞ்சம் நீங்க எடுத்து காட்டலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பணியில NGO மூலமா பணி செய்த ஒரு பணியாளர் தான். கிட்டத்தட்ட காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லயும், அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லயும், அடுத்து இருக்கிற ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல, இந்த 3 ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு தெரியாம வந்த குழந்தைகள், குற்ற பின்புலன் கொண்ட குழந்தைகள், ஏதோ ஒரு தவறுதால வீட்டை விட்டு வெளியேறி குற்றவாளிகள் கிட்ட புகலிடமா போய் சேர்ந்த குழந்தைகள், பல்வேறு வன்முறையாளர்களிடம் சிக்கிய குழந்தைகள், அபியூஸ்க்கு உள்ளான குழந்தைகள் சொல்லி பல்வேறு வகையான குழந்தைகளை நாங்க வருஷத்துக்கு மட்டும் ஒரு 300-350 குழந்தைகளுக்கு மேல நாங்க மீட்டு எடுத்திருக்கோம். இந்த 3 ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டுமே? ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டுமே. அந்த ப்ராஜெக்ட் ரயில்வே சில்ட்ரன் இந்தியா ப்ராஜெக்ட் பேரே அதுதான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற குழந்தைங்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு உங்களுக்கு அது ஒரு 3 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர குழந்தைங்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு 300க்கும் மேல. அதுல பெண் குழந்தைகளும் அடக்கும், ஆண் குழந்தைகளும் அடக்கும். இப்ப பெண் குழந்தைகளை பத்தி நம்ம பார்க்கும்போது, இப்படியான தமிழகத்திலோ அல்லது தமிழகம் கடந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலோ பெண் குழந்தைகளுக்கு அல்லது ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கு எதிரான பெண்கள் மீதான இந்த அப்படியான பாலியல் குற்றங்களை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான குற்றவாளிகள் வீட்டின் உறுப்பினர்களா தான் இருப்பாங்க. சமீபத்துல கூட போன மாசம் ஒரு தீர்ப்பு வந்தது. திண்டிவனத்துல 2019 நடந்த ஒரு கேஸ். 9 வயது சிறுமி, 11 வயது சிறுமி, 2 பேரும் அக்கா தங்கைகள், சொந்த தாத்தா, சொந்த மாமா, சொந்த உறவினர்கள், எல்லாரும் எத்தனை பேர் குற்றவாளிகள்னா 12 பேர் குற்றவாளிகள். சொந்தக்காரனே குற்றவாளி. மாறி மாறி அபியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்டு கணக்கில் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பு நம்மளுக்கு போன மாசம் வந்தது. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்ப இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, குழந்தைகளை வளர்க்கறதுல பெண்களுக்கு மட்டுமான பங்கா நம்ம ஒதுக்கி விட்டுறோம். ஆண்கள் கிட்ட போய் அந்த பொறுப்பை உணர்த்துறதுல ஆண்களுக்கு அப்படிப்பட்ட படிப்பினைகள் இல்லை. ஆண்களுக்கு குழந்தைகளை அணுகக்கூடிய வரைமுறைகளை நம்ம வகுத்து கொடுக்கறது இல்லை. இப்ப போக்சோ சட்டம் குறித்து அரசு துறையில இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கே எந்த வகையான விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிற போது, உண்மையே சொன்னா 0ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க போக்சோ சார்ந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கு, குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கு. போக்சோ மட்டும் இல்ல, குழந்தைகள் சார்ந்த நிறைய சட்டங்கள் இருக்கு, JJ ஆக்ட் இருக்கு, அவங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. இது ஏதாவது ஆசிரியர்களுக்கு, தனியார் ஆசிரியர்களுக்கு தெரியுமானாக்கா குறைந்தபட்சம் தெரியாது, பெரும்பான்மையாக தெரியாது. இந்த விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு முக்கிய காரணம். இன்னொன்னு, நல்ல மனிதர்களுக்கு சட்டம் ஒரு பொருட்டல்ல. நல்ல ஒரு மனிதர் என்றால் சரியாக இயங்கக்கூடியவர், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவர், வயது பாலினம் இந்த வித்தியாசம் இல்லாத பழகக்கூடியவர். சட்டம் தேவையில்லை. குழந்தையா தான் அணுக போறோம். ஆனா படிச்சிருந்தாலும் கூட குழந்தைய ஒரு நுகர்வு பண்டமா பார்க்கக்கூடிய படித்தவர்கள், ஆசிரியர்கள் இன்னைக்கு பெரும்பாலான குற்றவாளிகளா இப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. நாங்க கண்டெடுத்த குழந்தைகள்ல பெரும்பாலானவர்கள் குற்றவாளிகள் ஆசிரியர்கள். அப்ப கற்பிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் குற்றவாளிகளா ஏன் இருக்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, குழந்தைகளை நம்ம வன்புணர்வுக்கு ஆட்படுத்தும் பொழுது அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஆசிரியரையும் மீறி போய் ஒரு குழந்தை புகார் செய்யற தளமோ இடமோ இங்க இல்லவே இல்லை. பெற்றோர்கள் அதை கவனிக்க வேண்டிய இடத்துல இல்ல. இன்னொன்னு, ஈஸி டார்கெட். அதுலயும் எந்த குழந்தைய அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா படித்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அல்லது மேல்தட்டு சாதியில் வர்க்கத்தில் இருந்து வர பெண் குழந்தைய அவங்க டார்கெட் பண்றது கிடையாது.
எப்பேற்பட்ட குழந்தைய டார்கெட் பண்றாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாத்தா பாட்டி கிட்ட வளர்ற குழந்தைய தான் அவங்க மேக்சிமம் டார்கெட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தையா இருக்கணும். ஏன்னா பின்புலம் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்கிற பட்சத்துலதான் அவங்க தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கான இடமா இந்த குழந்தைய பாக்குறதுன்னு நான் பாக்குறேன். சரி, ஏதோ ஒரு விதத்துல சட்டம் தன்னுடைய வேலையை பார்க்க தவறுகிறது, அக்கௌண்டபிலிட்டி இல்லாதது. மூன்றாவது, சட்டத்தை பார்த்து இது போன்ற குற்றவாளிகள் பயமில்லாமல் நடந்து கொள்வது, இதுவும் இதில் முக்கியமான காரணமாக இருக்கிறதா இல்லையா? கவர்மெண்ட்டோடைய வேலை வந்து சட்டத்தை சரியான அளவில், அது யாராக இருந்தால் என்ன, பணக்காரராக இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, எந்த விதமான பவர் சென்டரில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் கூட சட்டம் தன் வேலையை செய்யும் என்கிற அந்த உறுதியை ஏன் கொடுக்க மறுக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அல்ல அரசாங்கமாக இருக்கட்டும்? அரசாங்கமும் அரசும் ஒரு அரசியல் கட்சி, இப்போ நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் கூட ஒரு குற்றவாளி அப்படிங்கிற பின்புலத்துல இருந்து இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு கட்சி ரெண்டு கட்சின்னு இல்ல, பெரும்பாலான அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே இப்படியான குற்றங்கள்ல மாற்றதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரசாங்கம் வந்து ஏட்டளவுல சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கே ஒழிய, இப்ப பள்ளி கல்வித்துறையோட அமைச்சரா இருக்கிறவரு சமீபத்துல கூட என்ன பண்ணாருன்னா, குழந்தைகள் வந்து அடங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டிசியில கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியாவில் வச்ச கண்டனங்களுக்கு அப்புறம் அவர் என்ன திரும்ப பெற்றாரு. இப்ப குழந்தைகளை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவங்கள வந்து நீங்க குற்றவாளிகள் அணுகக்கூடாது, அவங்க மேல ஒரு முன்முடிவுக்கு வரக்கூடாது, அவங்கள த்ரெட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனா அமைச்சருக்கு அது புரியல. இப்ப நான் அமைச்சரை குற்றம் சாட்ட விரும்பல. ஆனா அமைச்சராக இருந்தாலும் கூட குழந்தைகள் நலன் சார்ந்த சட்டத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி காவல்துறை வந்து நீங்க போக்சோ வழக்கு அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா முதல் தகவல் அறிக்கையை கட்டாயம் பதிவு பண்ணியே ஆகணுங்கிறது சட்டம். ஆனா பெரும்பாலான காவல்துறைகள் அதை செய்யுமானா செய்யறதே கிடையாது. அதே பழைய வழக்காறு தான். நீங்க முதல்ல போய் அவங்கள வழக்கு போடுறதுக்கு கூட ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் தான் அந்த போக்சோ இப்ப ஆட் பண்ணலாம ஆட் பண்ண கூடாதாங்கிற விஷயம் வருது. இப்போ பல இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆசிஃபா விவகாரமாக இருக்கட்டும், இன்னும் ஹாசினி கொலை செய்யப்பட்டு உயிருடன் தீ வைத்து கொளுத்திய அந்த சம்பவமாக இருக்கட்டும், இதே போன்ற பல்வேறு இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னும் புரட்சி வெடிக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. விச் இஸ் நிர்பயா, இல்லை இப்போ நடக்கக்கூடிய அபயா என்கிற பெண்ணுடன் நடந்த கொடூரம், ஹாத்ரஸ் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் புரட்சி வெடித்தது. இது போன்ற மக்கள் புரட்சி வெடித்ததற்கு பின்பு கூட எந்த விதமான மாற்றமும் நடக்காதது, இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? பிகாஸ் ஒரு நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் நடக்கும். 2012 நடந்த நிர்பயாவிற்கு பின்பு 2013 ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது, நிர்பயா ஆக்ட் கொண்டுட்டு வர்றாங்க. 7,000 கோடி ரூபாய் செலவழித்து அந்த சட்டத்திற்காக பல்வேறு ப்ரொவிஷன்ஸ்களை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹீனியஸ் கிரைம் நடந்தாலே அது ஃபாஸ்ட் ட்ராக் கேஸுக்கு போகணும், உடனடியாக அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அதற்கான தீர்ப்பு கொடுக்கணும், குற்றவாளிகளை உடன்கொடு அதை தண்டனை கொடுக்கணும் என்கிற பல்வேறு விஷயங்கள் அதில் எடுத்து வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது இது போன்ற பெண்களுடைய பெயரை, அவர்களுடைய அடையாளத்தை வெளிக்காட்டக்கூடாது. பட் சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர்கள், சட்டத்தை பார்க்கக்கூடிய நபர்களே நீங்க பார்த்தீர்கள்னா, உதாரணத்திற்கு கால்கட்டா விஷயத்தில் அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் 6 முறை அந்த பெண்ணுடைய அடையாளத்தை வெளிக்காட்டுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் அந்த படத்தை காட்டவில்லை, ஆனால் நான் சர்ச் செய்து பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய புகைப்படங்களை போஸ்டராக ஒட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அங்கங்கே சோஷியல் மீடியாவில் அந்த பொண் யார், எப்படி அந்த பெண் இருப்பார், அந்த பெண்ணுடைய அடையாளம் என்ன, எல்லாமே வெளியே வந்துருச்சு. அந்த பெண் வந்து இன்னைக்கு மறைந்து போனார், அது வேற விஷயம். பட் பல்வேறு இடங்கள்ல ஒரு டேபு சொசைட்டி எடுத்து வைக்கிறது. ஓஹோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எங்களுடைய குடும்பமானம் என்ன ஆகும், குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும், போலீஸ்காரர்களே இந்த விஷயத்தை நீ வந்து பொம்பளை புள்ள வச்சிருக்க, நீ வந்து இதை கேஸாக மாற்றாதீங்க, புரிய வச்சு அனுப்பி விட்டுருலாம். என்சிசி கேம்பில் நடந்த இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிரின்சிபலிடம் அந்த குழந்தை வந்து நேரடியாக பிரின்சிபலிடம் கம்ப்ளைண்ட் செய்த போது பிரின்சிபல் அந்த குழந்தைக்கு ஆதரவாக நிற்காமல் பிரின்சிபலே இதை பற்றி யாரிடம் பேசக்கூடாது என்று கூறி வருகிறார்கள். பள்ளிக்கூடங்கள் தன்னுடைய பேரை காப்பாற்றுவதற்காக அனைத்து பொய்களையுமே, அனைத்து கட்டுக்கதைகளையும் எடுத்து வைக்கிறார்கள். ஒரு ஆஃபீஸில் இந்த போன்ற விஷயங்கள் நடந்தால்
யார் இந்த குற்றவாளியோ அந்த நபர் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பேரில் அவரை சஸ்பெண்ட் மட்டும் தான் செய்கிறார்கள் ஒழிய அந்த நபரை போலீசிடம் ஒப்படைப்பதில்லை. அப்படி ஒரு நிர்வாகம் போலீசிடம் கொண்டு போய் கொடுத்தால் கூட போலீசார்கள் நேரடியாக உடனுக்குடன் அந்த எஃப்ஐஆரை கூட பதிவிடுவதில்லை. இது வந்து மெஜாரிட்டி இப்படிதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ சட்டம் தன் வேலையை செய்யவில்லை ஒன்று, சட்டத்திற்கு பயமும் இல்லை இன்னொன்று. கண்டிப்பா இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு காவல்துறையிலையும் ஒரு அதிகாரி இருக்கணும். குழந்தைகளை அணுகுவதற்காக, குழந்தைகளை விசாரிப்பதற்காக ஒரு அதிகாரி இருக்கணுங்கிறது சட்டம் இருக்காங்க, ஏட்டளவில் இருக்காங்க, சட்டத்தின் அளவில் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் இருப்பார். அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் காக்கி உடையில் அவர் இருக்கக்கூடாது. ஆனா என்ன நடக்குதுன்னா, சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இன்னையில இருந்து நீதான் சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்துல குழந்தைகளை எப்படி அணுகணும்னே தெரியாது. குழந்தைங்களோட போட்டோ எடுத்து இன்னைக்கு இந்த குழந்தைய நாங்க மீட்டு எடுத்தோம், பாலியல் குற்றங்கள்ல இருந்து இந்த குழந்தைய நாங்க மீட்டோம்னு போலீஸ்க்கு அத்தனை பேரும் யூனிஃபார்ம்ல நின்று குழந்தைய நடுவில் நிக்க வச்சு போட்டோ அப்படியே நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க இன்னைக்கும். இதுக்கு என்ன காரணம்னா விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது இன்னொன்னு பெண்களுக்கு மீதான அந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு இப்போ அரசியல்வாதிகளுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் எவ்வளவு வீரியமா கொண்டு போய் சேர்க்கறதுல முனைப்பு காட்டுறோ, அதே மாதிரி நம்மளுடைய கட்சியில ஒழுக்கமான நபர்கள், ஒழுக்கமான தொண்டர்கள் இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த கட்சியுமே கோட்டை விடுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். எந்த கட்சியுமே தன்னுடைய கட்சியை நுகர்வது, அதிகாரத்தை நுகர்ற இடத்துல பெண்களை வச்சியே இல்லை. நீங்க எந்த கட்சியானா வச்சுக்கோங்க, ஆண் தான் அந்த கட்சியுடைய தலைவர், ஆணுக்கு அடுத்து இன்னொரு ஆண், ஆணுக்கு அடுத்து இன்னொரு ஆண். பெண்களுக்கு ஒரு மகளிர் அணியோ வேற ஏதோ ஒரு அணியோ, இன்னும் வந்து இரண்டாம் தர குடிமக்களா பாக்குற அந்த பார்வை, பெண்ணை வந்து ஒரு நுகர்பொருளா பாக்குற, நுகர்வு பண்டமா பாக்குற அந்த பார்வை. இன்னொன்னு முக்கியமான காரணம் வந்து சட்டத்தை குறித்த விழிப்புணர்வு, சட்டத்தை செயல்படுத்துற அதிகாரிகளுக்கே இல்லைன்னு போது சாதாரண எளிய மக்களுக்கு எப்படி தெரிய போகுது? இப்ப ஒரு போக்சோ வழக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா, அந்த குழந்தைக்கு ரொம்ப பொறுப்பான மனிதர்கள், பொறுப்பான அதிகாரிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை பொறுப்பான அதிகாரி, பள்ளி அல்லது கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர்கள் வந்து பொறுப்பான அதிகாரிகள். அதை தவிர குழந்தைகள் நல அலுவலர்கள், இப்ப மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா நீங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு இருக்கும். இவங்களெல்லாம் தான் அந்த குழந்தைகளுக்கு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பாதுகாப்பை வழங்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சட்டம் ரொம்ப தெளிவா வரையறுத்து வச்சிருக்கு. ஆனா இப்படி ரொம்ப தெளிவா வரையறுத்து அந்த வரையறைக்குள்ள வர்ற அதிகாரிகளே அன்யூனிஃபார்ம்ல தான் குழந்தைய விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அன்யூனிஃபார்ம்ல ஏன் விசாரிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுன்னா, பொதுவாவே மனிதத்தன்மை வந்து போலீஸ் அப்படின்னாவே ஒரு பயம். பெரியவர்களுக்கே போலீஸா கண்டா பயம் அப்படின்னு வரும்போது சின்ன குழந்தை போலீஸா பார்த்தா பயந்துடக்கூடாது. அதனாலதான் அன்யூனிஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்றோம். அப்ப அவங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும். நம்ம சாதகமான சூழலை உண்டு பண்ணணும். முதல்ல அந்த குழந்தைய நம்ம காவல்துறைக்கு கொண்டு போறோங்கிறத அதுக்கு முதல்ல தெரிவிச்சிடணும். குழந்தை ஒப்புதல் கொடுக்கணும். குழந்தை ஓகே நான் காவல்துறைக்கு வர்றேன் அப்படின்னு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதட்டக்கூடாது, மிரட்டக்கூடாது, நீ வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ அங்க போனாதான் உனக்கு தீர்வு கிடைக்கும். அவன் வந்து குற்றவாளி, நீ குற்றவாளி கிடையாது, நீ பாதிக்கப்பட்டவங்க, நீ அமைதியா தான் இருந்த, உன்னால அந்த குற்றம் நிகழவில்லை அப்படிங்கிற அந்த கில்ட்டினஸ் அதை நம்ம கொடுக்கவே கூடாது அந்த குழந்தைக்கு. உன் மேலதான் தப்பு அப்படிங்கிற அந்த பார்வை, உன்னாலதான் நிகழ்ந்திருக்கு அப்படி சொல்லவே கூடாதுன்னு சட்டம் தெளிவா சொல்லுது. குற்றவாளிக்கு எதிரான மனநிலையை அந்த குழந்தைக்கு உண்டு பண்ணி காவல்துறைக்கு குழந்தை அப்ரூவல் வாங்கிதான் குழந்தைய கொண்டுட்டு வரணும். காவல்துறைக்கு வந்தா அது எக்காரணத்தை கொண்டு காவல்துறை மாதிரியான செட்டப்பா இருக்கக்கூடாது. ஒரு அன்யூனிஃபார்ம்ல இருக்கிற சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர், குழந்தை நல அலுவலர், அவர் தான் அந்த விசாரிக்கும். அது கூடுதலா பெண்களா தான் இருப்பாங்க, பெண் அதிகாரி தான் அது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்க கிட்டதான் அந்த தாய்மை உணர்வு, அந்த அன்யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஏதோ ஒரு உறவினர் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல அவங்க இந்த குழந்தை அதை சொல்லும். இந்த செயல்பாடு, இந்த வழிமுறைகள், இந்த சட்டப்படியான தீர்வுகள், இது எதுவுமே அதிகார மட்டத்திலிருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரை யாருக்குமே தெரிவதில்லை என்பதுதான் 100க்கு 100 நான் சொல்ற குற்றச்சாட்டா நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்னு, வெளியுலகங்கள்ல நடக்கிற குற்றங்களுக்கு வந்து பெண் ஒரு போகப் பொருள். பெண்ணை வந்து நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். பெண் மீது ஆசைப்பட்டா நம்ம அடைஞ்சிடலாம், பெயில் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதுதான் காரணங்கள், வேற எதுவும் காரணமா இருக்கிறதுக்கு எனக்கு தெரியல. இதே இடத்துல சார் சொன்னபடி ஒரு குழந்தை நல
ஆஃபீஸர் தனியாக இருப்பார் ஒரு காவல்துறையில். சரி, வாட் அபவுட் ஸ்கூல்ஸ்? கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதே ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர், டீச்சர், அந்த வழியாகவும் பல்வேறு குழந்தைகள் இது போன்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் அரசாங்கம் கட்டாயப்படுத்தி ஒரு கவுன்சிலரை எதற்காக நியமிக்கக்கூடாது? ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் ரொம்பவே சுலபமாக போய் எடுத்து காட்டுவார். மேன், இன்னைக்கு இந்த சார் என்னை இங்கே தொட்டுட்டாரு, குட் டச், பேட் டச் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அதே போன்று நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். அது கட்டாயப்படுத்தணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும், ஒவ்வொரு நிர்வாகத்திலையும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இது போன்ற விஷயங்கள் நடக்கணும். ரெண்டாவது, ஆஃபீஸஸில் நிச்சயமாக ஹெச்ஆர் இருக்கிறாங்க. ஹெச்ஆருடன் அங்கேயும் ஒரு கவுன்சில் இருக்கணும். ஒரு 150-200 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், அது டீ எஸ்டேட்களாக இருக்கலாம், அல்ல கூலி தொழிலாளர்கள் வேலை பார்க்க, பிகாஸ் அந்த இடங்கள்ல ரொம்ப அதிகமாக இது போன்ற பாலியல் தொல்லைகள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஐடி கம்பெனிகளில் கூட சுப்பீரியர் பாஸ் ஒரு இடத்தை, ஒரு வேலையை உங்களுக்கு சுலபமாக எடுத்து காட்டுறதுக்கு, இப்போ சமீபமாக ஒரு டீச்சர் அட்டெண்டன்ஸை திருத்துவதற்காக சக டீச்சருடன் ஒரு பிரின்சிபல் டீச்சர்கிட்ட கேட்டது, எனக்கு முத்தம் கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் இட் இஸ் ரெக்கார்டட் ஆன் கேமரா, ரைட்? ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு நிச்சயமாக ஒரு கவுன்சிலர் வேணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தேவை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்லே நீங்கள் தடுக்கலாம். ரெண்டாவது, ஒரு மல்லிகை கடையாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ஒரு 5 பேர் 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கவர்மெண்ட் ஷுட் அனௌன்ஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர். அந்த இடத்துல கவுன்சிலர்கள் மொபைல் ஃபோன், டெலிஃபோனில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் தப்பு செய்யலை, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்ங்கிற விஷயத்த ஃபோனில் பேசலாம். உங்களுடைய பேரை கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் சொல்ல தேவையில்லை. பட் வி ஆர் லேக்கிங் இன் ஆல் தீஸ் திங்ஸ். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த எஜுகேஷனுக்காக ஒதுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்களை நாம் என்ன செய்கிறோம்? ஹாஸ்பிட்டல்களில் போய் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு டாக்டரும் அவர்களோட பிஹேவியரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் சரியில்லை, எரிஞ்சு விழுகிறாரு. பட் they don't know the doctor is sitting there for the last 48 hours or more than 24 hours. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது காவல்துறை ஆஃபீஸரை ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறாரு. ஒரு காவல்துறை ஆஃபீஸர்கிட்ட போய் பாருங்க. They don't work for 8 hours. They work more than 16 hours. Right? So ஒரு இடத்துல இவ்வளோதான் நீங்கள் வேலை பார்க்கணும். அவர்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் சாஃப்ட்னஸ் எதிர்பார்க்க முடியும்? ரைட்? அதுதான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் நடக்குது. சரி, அவங்கள்ட்ட இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக நீங்கள் வேலை வாங்குறீங்களே, ஒரு நாள் 2 நாள் ஓகே, பட் மாதந்தோறும் அது போன்ற எக்ஸ்டென்சிவான நீங்கள் வேலையை எடுத்து வைக்கும்போது how will they see the society? அவங்களுக்கு அந்த வெறுப்பு வருது. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு 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 இடம் இருக்குது. எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் ரூம்னு இருக்குமோ அது மாதிரியான ஒரு ரூம், ஒரு அறை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை காவல்துறையில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா அங்கேயும் கிடையாது. பெண் காவலர்களுக்கு ஒரு தனியான அறை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அறை, அதில் ஒரு பெட், ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்களுக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஒதுக்கி கொடுக்கல. தெர் இஸ் நோ சேஃப் ஜோன் ஸ்பெஷலி ஃபார் சைல்ட் அண்ட் விமென், ரைட்? இது எல்லாத்தையுமே அரசாங்கம் நிச்சயமாக பார்த்துருக்கணும். வி ஹாவ் ஃபண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நாம் பட்ஜெட் ஒதுக்கி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற ஸ்லோகன் மட்டும்தான் வெளியில் வருகிறது. பார்லிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், 47% MPs ஆர் ஹேவிங் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். 47%. அதுலேயும் 170 MPக்கள் இப்போ இருக்கக்கூடிய 2024 லோக்சபா அசம்பிளி, இந்த இதில் லோக்சபா பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 170 MPக்கள் தே ஹேவ் ரேப், செக்ஷுவல் அசால்ட், women harassment போன்ற severe cases-கள். And all these parties are hands on hands. குஜராத்தில் இருந்த ஒரு MP, அவர் மீது ரேப் குற்றம் இருந்தது, பிஜேபியில் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்ல இந்த எலெக்ஷனில் அவர் காங்கிரஸில் இணைஞ்சிட்டார், ரைட்? இங்கே ஒரு குற்றவாளியாக இருந்திருப்பார், he goes to பிஜேபி.
ஏன்னோ ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இது போன்ற நபர்களுக்கு, இது போன்ற பாகுபலி, சோகால் பாகுபலிகளுக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது, இவர்கள் கையில் அந்த சட்டம் போகும்போது அவர்கள் தனக்கு எதிராக எப்படி சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இங்கே வருகிறது. ரைட்? எனக்கு எதிராகவே நான் சட்டத்தை கொண்டு வர மாட்டேன், இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், அவர்கள் தானே சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அவர்கள் கையிலே நீங்க உங்களுக்கு எதிராகவே சட்டத்தை எழுத சொன்னா எந்த அரசியல்வாதி எழுதுவாங்க? எந்த அரசியல் கட்சி எதற்கு சப்போர்ட் பண்ணும்? வெளிப்படையாக டெலிவிஷன் ஸ்க்ரீனுக்கு முன் வந்து வேணா நம்ம பேசலாம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், பெண்களுடைய உரிமையை நாங்கள் கொண்டாடுவோம், அது போன்ற பல்வேறு விஷயங்கள். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஜீரோ. ஆன் பேப்பர் நான் எதுவாலும் எழுதலாம், பட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே நடப்பதில்லை. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு கவுன்சிலர் இருக்கணும், ஒவ்வொரு பெரிய நிர்வாகத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்கணும். தைரியமாக அவர்கள் போய் அவர்களை அணுகுவது, அவர்கள்ட்ட தன்னுடைய பிரச்சனைகள் எடுத்து வைப்பது. வெறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டுமல்ல, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட பள்ளியில் போய் பல குழந்தைகள் வந்து தன்னுடைய சக மாணவிகளுடன் பகிர்ந்துக்கிறார்கள். அங்கேருந்து அந்த கவுன்சிலருக்கு அந்த விஷயம் போச்சுன்னா, ஓகே அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு, ஐ எம் நாட் ஃபீலிங் சேஃப், அம்மா வந்து என்னை திட்டுறாங்க, ஐ எம் நாட் ஹாப்பி. இது எல்லாமே குழந்தைகளுடைய மனதை பாதிக்கிறது. பல்வேறு குழந்தைகள் தன்னுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசக்கூட அஞ்சி வருகிறார்கள். ஸோ ஹவு வி ஆர் டீச்சிங் தெம் குட் டச் அண்ட் பேட் டச், ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி, ஆர் செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நம்ம எப்படி பேசுகிறோமோ, அது அந்த அனைத்து விஷயத்திற்குமே முன்னாடி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் பி ஒரு கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியரை கிரியேட் செய்து கொள்வது. தவறு எங்கே நடந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்பது, அதற்கான தைரியத்தை கொடுப்பது, அதற்கான புரிதலை எடுத்து காட்டுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அனைத்திலுமே அரசாங்கம் நிச்சயமாக, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும் அல்ல ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை பற்றின எந்த விதமான டிபேட்கள், டிஸ்கஷன்ஸ்களை அசம்பிளியும் நான் பார்க்கவில்லை, பார்லிமெண்ட்லும் நான் பார்க்கவில்லை. கடைசியாக உங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம் சார். உங்களுடைய ஏதாவது யூ ஹேவ் எனி சொல்யூஷன்ஸ் ஆன் திஸ்? கண்டிப்பா கண்டிப்பா. அரசு வந்து ஏட்ட அளவுல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த எண்ணை வந்து நீங்க அழைத்து நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் அப்படின்னு. அது வந்து ஒவ்வொரு அரசு கொடுக்குற அச்சிட்டு கொடுக்குற புத்தகத்தின் அட்டையோட பின்பக்கத்துல இருக்கும் 10, 9, 8 அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த முட்டாள் டீச்சர் வர்க்கம், எல்லாரையும் நான் சொல்ல வரல, முட்டாள் டீச்சர் வர்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பல்சரி புக்குக்கு வந்து அட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது எவன் கொண்டு வந்தான், எப்படி கொண்டு வந்தானே தெரியல. இதுதான் ஒரு புக்கு அப்படின்னா இதுதான் அட்டை, இதுதான் அட்டை. இந்த அட்டை ஒரு மெசேஜ் சொல்லும் நம்மளுக்கு. இந்த அட்டையை பார்க்க ஏதோ ஒரு தகவல் இருக்கும். அப்படிதான் அரசு கொடுக்கிற புத்தகத்திலையும் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரு தகவல் இருக்கும். அது அந்த குழந்தைக்கானதா இருக்கும். என்னவா இருக்கும்னா 10, 9, 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அந்த குழந்தை அதை பார்க்க மைண்ட்ல அது ஸ்டோர் ஆகும். தனக்கு பிரச்சனை வரும்போது அதுக்கு போன் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அட்டை போட்டே ஆகணும், அட்டை போட்டு வரலன்னா பனிஷ்மெண்ட், கையை கட்டி தான் நிக்கணும். ஒரு ஆண்டவன் அடிமை அந்த ஃபார்முலா வந்து ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் அதை ஃபாலோ பண்றாங்க. டீச்சர்ஸை வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்றதே கிடையாது. அப்படி ஒரு பழக்கம் எந்த டீச்சர்ஸ் கிட்டயுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. ரொம்ப ரேர். 100 பேர் எடுத்தீங்கன்னா நீங்க 2 பேர் அப்படி இருக்கலாம். கை கட்டணும் அப்படின்னும் போது அங்க ஒரு அதிகாரமும் அடிமைத்தனமும் தானே மிஞ்சி இருக்கும். அப்ப அந்த டீச்சர் கிட்ட இவங்க எப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொல்ல முடியும்? அப்ப அந்த பழக்கத்தை, அந்த கை கட்டுற பழக்கத்தையும், அவங்களை அடக்கிற பழக்கத்தையும், அவங்களை அடிக்கிற பழக்கத்தையும், அடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இன்ன வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் ஸ்டிக் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க மறைமுகமா. அதை அலோவ் பண்ணுது நிர்வாகம். ஸ்டிக்கை எடுத்து போடுங்கன்னு சொல்லவே இல்லை, பசங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நானு. அந்த டிராபிக்ல ஒர்க் பண்ற அந்த லேடி போலீஸ்க்கு வந்து நான் வேலூர்ல பார்ப்பேன். நான் வேலூருங்கிறதுனால அங்க ஒரு ஃபீமேல் போலீஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் யூரின் போகணும்னா பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பச்சையப்பா சில்க் ஹவுஸ், அவங்க கிட்ட போய் கீழே கேட்டு அனுமதி வாங்கிட்டு அவங்க சொல்ற அந்த ஃப்ளோருக்கு 3rd, 4th, 5th அந்த ஃப்ளோர்ல போயிட்டு தங்களோட ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பணி செய்யணும். பணியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு தனியா ரெஸ்ட் ரூம் ஒதுக்க முடியலங்கிறது ஒரு கட்டம், அது தூய்மையா இல்லைங்கிறது இன்னொன்னு இப்படியான பெண்களுக்கு இடமே இல்லை. அவங்க ஒரு போலீஸுங்கிறதுனால அனுமதி கொடுக்குறான்.
போலீஸுங்கிறதுனால அனுமதி கொடுக்கப்படுது, திறந்து விடப்படுது அந்த கதவுகள். ஆனா எளிய பெண் தன்னுடைய இயற்கை உபாதையை கழிக்கணும்னா அந்த அரசாங்கம் எத்தனை இடத்துல அப்படியான இலவச டாய்லெட் வச்சிருக்கு? பஸ் ஸ்டாண்டை தவிர வேற எங்க இருக்க முடியும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா மட்டும்தான் அது வருமா? ஆக நீங்க அப்ப அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, போற பயணத்துல கொல்லைப்புறமா போகும்போது அங்க அபியூஸ்ஃபுல் ஆகுறாங்க. அரசு இதெல்லாம் கருத்துல எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் இங்க பெண்களை நம்ம நழுவ விடுறோம், பாதுகாப்பு இல்லாத சூழலை உண்டு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. பேராசிரியர்களை நீங்க எடுத்துக்கோங்க. பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாக்கா பெண்கள் பிஹெச்டி பண்ண முடியற சூழலா இருக்கு நாட்டுல. அது ஒரு பெண் பிஹெச்டி கைடே கிடைக்கணும். ஆண் கிடைச்சா அந்த பெண் விரும்ப மாட்டாங்க. விரும்பத்தக்காத அத்தனை அபியூஸும் நடக்கும் எங்க பேராசிரியர்களால. ஆக இதை வரைமுறைக்கு உட்படுத்தணும். அதே மாதிரி 5வதுக்குள்ள 5th இருக்கிற அந்த குழந்தைகளை அணுகிறதுக்கு ஆண் ஆசிரியர்கள் என்ன கேட்டா விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆண் பெண் இந்த பேதம்லாம் தாண்டி எல்லாம் சமத்துவம்னு நம்ம பேசிக்கிட்டாலும் வீட்டுல தன்னுடைய குழந்தைய வளர்க்காம தன்னுடைய மனைவி கிட்ட தானே ஒப்படைக்கிறீங்க. அப்போ 1வது 2வதுன்னு வர்ற குழந்தைகளை நீங்க எப்படி அங்க கரெக்டா டீச் பண்ணி அவங்களுக்கு நீங்க வகுப்பை கொடுத்து நீங்க எப்படி முறையா அவங்களை நீங்க வளர்த்து எடுப்பீங்க? ஆக நீங்க வீட்லயே ஃபெயிலியர். ஆல்ரெடி நீ ஃபெயிலியர். நீ வீட்லயே நீ உன்னோட பொறுப்பை உணர்றது கிடையாது. உன் குழந்தைய பெண்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுற. இங்க மட்டும் நீ எப்படி 30-40 குழந்தைகளை மட்டும் நீ அடிக்காம, திட்டாம, கை கட்டாம, பொட்டு வைக்காம சைல்ட் ஃப்ரெண்ட்லியா வளர்த்துருவ அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஆனா பெண் டீச்சர்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குறைந்தபட்சம் தன்னுடைய குழந்தைய அவங்க வளர்த்த அந்த அனுபவத்துல இருந்து இந்த குழந்தையும் பாக்குற அந்த பார்வை இருக்கிறதா நாங்க ஃபீல்டுல போய் பார்க்கும் போது அது தெரிய வருது. அம்மா ஃபீல் கிடைக்குது அந்த குழந்தைங்களுக்கு. சேரீ கட்டி இருக்கிறதுனாலயோ ஏதோ ஒண்ணு இவங்க நம்ம அம்மா மாதிரி கேட்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஆண்கள் கிட்ட அது இல்லை. இதை கொஞ்சம் மாத்தனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.